இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேவோட பர்பஸ் என்ன, ரிலே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லோடுக்கு போகுது. லோடுனா ஒரு சப்ஸ்டேஷன் அல்லது ஒரு கம்பெனி, இது மூலயமா தான் நமக்கு ரன் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சிடி. இந்த சிடிலேருந்து ரிலேக்கு இன்புட்டு பார்த்திங்கன்னா சிடிலேருந்து ரிலேக்கு இன்புட்டுக்கு போகுது. ரிலேவோட இன்புட்டுக்கு போகுது. இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா ட்ரிப் காயில் தான். எதோட ட்ரிப் காயில்னா பிரேக்கரோட ட்ரிப் காயில். நமக்கு பிரேக்கர் ஒர்க்கு. இது பிரேக்கரோட ட்ரிப் காயில். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்கர் க்ளோஸில் இருக்குது. பிரேக்கர் க்ளோஸில் இருக்கிறதுனால நமக்கு டேரெக்டாக லோடுக்கு சப்ஸ்டேஷனுக்கு அதுக்கு போய்ட்டு நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இப்போ பிரேக்கர் ஓப்பனில் இருந்ததுன்னா நமக்கு லோடுக்கு இதாகாது. இப்போ ரிலே செட்டிங் பார்க்கலாம். ரிலே இப்போ 300 ஆம்ஸ் நம்ம செட் பண்ணுறோம். இது ஒரு மேக்ஸிமம் கரண்ட்டு. இப்போ 300 ஆம்ஸுக்கு மேலே நமக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு ட்ரிப் கொடுக்கணும். அது 300 ஆம்ஸ்ன்றது ஒரு நம்ம செட் பண்ணுறது கரண்ட்டு. இதுக்கு மேலே போச்சு ஓவர் கரண்ட்டு. இப்போ நமக்கு ஓவர் கரண்ட் எப்படி ஃபால்ட் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸும் நமக்கு ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஓவர் கரண்ட் ஆகும். அப்படி இல்லைனா ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் ஒரு ஃபேஸோ இல்லை ஒரு எர்த்தோ நமக்கு இதாகிடுச்சுன்னா அது நமக்கு ஓவர் கரண்ட் ஆகும். அது இப்போ எப்படி ட்ரிப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரலு அப்படி இல்லைனா ஒரு ஃபேஸு ஒரு எர்த்து நமக்கு ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு சிடி மூலயமா மெஷர் பண்ணி ரிலே மானிட்டர் பண்ணி நமக்கு 300 ஆம்ஸ் மேலே போச்சுன்னா நமக்கு ட்ரிப் கொடுத்துரும். ட்ரிப் கொடுத்த உடனே நமக்கு பிரேக்கர் ஓப்பன் ஆகி ஐசோலேட் பண்ணிடும். நமக்கு ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ட்ரிப் கொடுத்து நமக்கு பிரேக்கர் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு இந்த லோடுக்கு போயிட்டு உள்ள சப்போஸ் ஏதோ சப்ஸ்டேஷனோ அப்படி இல்லைனா பேனலோ நமக்கு ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ரிலே கொடுத்துருப்பாங்க. மானிட்டர் பண்ணுறதுக்காக நமக்கு ரிலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே அதிகமாக ஓவர் கரண்ட் ஆச்சுன்னா நமக்கு ட்ரிப் கொடுக்கறதுக்காக நமக்கு இது யூஸ் பண்ணுறாங்க.